राधाकृष्णस्तव प्रियो नामामृतं गदाधरं हरिदास हरिनाथ नामरुचि नन्दवल्ले नमस्कार
स्वामी हरिदास गिरी महाराज की कुशलवे कैसा அவன்கிட்ட பார்த்துக்க சொல்லுங்க வீடியோவை. குஷலாவே சுவாமியோட கீர்த்தனை பாடிட்டு தான் குருஜி பாடுவோம். அதான் வழக்கம். ஆனால் நீங்கள் என்ன இவர் முன்னிட்டார், ஏன்னா அவர் செலக்ட் பண்ணினால தானே குருஜி பாடினது. இருந்தாலும் சுவாமியோட கீர்த்தனையும் பாடிக்கலாம். சரி அவர் என்ன தீர்மானம் பண்ற கரெக்டா வந்துடுறது. சத்குரு ஞானானந்த பகவானுக்கு மந்தஸ்மிதமுகம் போஜம் மந்தஸ்மிதமுகம் மகனே குணார்ணவம் மகனே குணார்ணவம் மதுரமாகிலம் சாந்தம் சர்வபூததயாவரம் பக்தவாத்சல்ய ஜனனி பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பக்தவாத்சல்ய ஜனனி பரமானந்த விக்கிரகம் चित्ताहि सत्ताहि शिवमाहि
उधार तुम्ही
சந்துக்களை பத்தி வர்ணிக்கிற ஒரு மந்திரம். உதார துணி சந்த மாய பாப கிருபா வந்த. சந்துக்கள் பண்ணக்கூடிய மகத்துவம் எப்படி அப்படின்னு பார்த்தா, தீன ஜனங்களை உத்தாரம் பண்ணக்கூடிய தீன ஜனங்களே லிஸ்டிங் இல்லை எல்லாரும். ஏன்னா தெய்வம் எப்படி வேணா ரூபா எடுத்துன்னு வரும். பிரம்மமூர்த்தி சப்த ஜிகி அவதரலைங்கிறார் இன்னொரு ரமணத்தில். அந்த பரபிரம்மமூர்த்தி எப்படி அவதாரம் சந்துக்கள் ரூபத்தில் பூமியில் அவதாரம் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஞானசுந்தரம் யாருன்னா மகாவிஷ்ணுச்ச அவதாரம் சகா மந்திர ஞானேஸ்வரர். அவர் எப்பேற்பட்ட ஒரு மகான் அப்படின்னு பார்த்தா, மகாவிஷ்ணுவோட சுரூபம். அவர் எப்படி வர பூமியில் வரும்போதே அவர் மட்டும் வரல, கூட யாரெல்லாம் அடிச்சுட்டு வர்றாருன்னா அவருடைய பிராத்தா அண்ணா யாருன்னா சதாசிவாச்சா அவதார சுவாமி நிவர்த்தி தாத்தார். சதாசிவ அவதாரம் யாரு? பரமேஸ்வரன் அவதாரம் வந்து நிவர்த்தி தேவன். அடுத்தாப்புல இன்னொரு பிராத்தா பிரம்ம சோபான தோஷார். பிரம்மா வந்துட்டார், நான்முகன் வந்துட்டார். எப்படி சோபான தேவரா வந்துட்டார். சிவன் விஷ்ணு
மகேஸ்வரன் 3 பேரும் வந்தாச்சு. இவளுக்கு இருந்துச்சுன்னா இவன் 3 பேரும் பூமியில் வந்தாச்சுன்னா அப்புறம் அம்பாளுக்கு வேறு கிடையாது. ஆதிசக்தி முக்தாபாய் முக்தாபாயாக வந்துட்டான். இப்போ 4 பேரும் வந்தாச்சுன்னா என்ன, நான் ஒன்றும் இல்லையே, எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு இல்லையா? வைகுண்டம் ஃப்ரீ ஆயிடுச்சு, சுண்ணோகம் ஃப்ரீ ஆயிடுச்சு, கைலாசம் எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஏன்னா அவள் இங்கே வந்தாச்சு. என்னத்துக்கு தீன ஜனங்கள் பகவான் அப்படியே ஸ்வரூபத்தோடு இருந்தானா நம்ம வந்து ஃபேன்சி ட்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா? எங்கேயும் ஃபேன்சி ட்ரெஸ் போடலாம் இல்லை. பகவானே வந்து நிற்கிறீங்க நம்ம வருஷத்தில் யார் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் மன்னிச்சவர்கள் ஃபேஷன் ஷோவாக நடக்கிறது போகலாம். என்னென்னு பார்த்தா நீ வந்து பகவானே நேரில் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒத்துக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு ஸ்வரூபத்தில் வந்துருக்கா. அந்த மாதிரி சத்து ரூபத்தில் யார் பகவான் ஞானானந்த சுவாமி பிரதேச சுவாமி தான். என்னென்னா நம்மளை மாதிரி இன்றைக்கி நம்மளோட காலத்தில் அவள் வந்து இருக்காங்க, அது யாருக்குமே தெரியாது. ஞானானந்த சுவாமி எத்தனை வயசாச்சு இன்றைக்கி அது பெரிய ஒரு கொஸ்டின். சுவாமியோட டிவோட்டிஸை கேட்டால் எங்கெல்லாமும் இருந்துட்டு எங்கெல்லாமும் சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். இன்னும் சுவாமியை அவரோட உபன்யாசம் சொல்கிறாங்க. ராமர் காலத்தில் அந்த சேது பந்தத்தில் நம்மளும் அங்கே இருந்துருக்கோங்கிற பட்டாபிஷேகம் நம்மளும் அங்கே இருந்திருக்கேன். டவுட்டே வேண்டாம். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு மகானுக்கு ஒரே ஒரு பிருந்தாவனம் பூமியில் வந்தாச்சுன்னா, ஆனால் அவருக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். நமக்கு தெரிஞ்சது 5 இடமோ 6 இடமோ இருக்குது. ஏன்னா கம்போடியாவில் இருக்குதுன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்குதுன்னா, குஜராத்தில் இருக்குது. தபோவனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச தபோவனம், ஞான சுவாமினா தபோவனம் தான். அதுக்கு அங்கே மட்டும் இல்லை, அது எங்கும் நிறைஞ்சிருக்கார். ஏன்னா அங்கே மட்டும்தான் இருக்காருன்னா கம்போடியாவில் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு தாத்பரியம், ஒரு இடத்துல தோற்றம் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு தோற்றம் ஆரம்பிச்சு. அவர் சித்தியானதுக்கப்புறம் பழனியில் அவரை தரிசனம் பண்ணிங்க 10வது இருக்கார். தபோவனத்தில் சித்தி ஆயிடுச்சு. 2 வருஷ காலம் பழனியில் தரிசனம் பண்ணினே இருக்கார். ஆனந்த சுவாமி இப்போ தான் பார்த்தோமே, போன வாரம் தான் பார்த்தோமே. இதெல்லாம் எப்படி சாத்தியம் தான்? ரொம்ப தேவதான் அவளை என்ன சொல்லணும்னு அவளுக்கு தான் தெரியும். நம்ம கண் முன்னாடி ஏதோ உடைய வந்துருக்கா, பார்த்தா அப்படியே போயிட்டு இருக்கோம், குழந்தை மாதிரி போயிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட ஸ்வரூபம் இந்த ஞானானந்த சுவாமி தன்னோட பிரதம சீடராக எடுத்துட்டவர் ஹரிதாஸ்கர் சுவாமிகள். அதுக்கு தான் நம்ம முன்னாடியே இருக்குது. ஏன்னா அவரே தான் உட்காந்துருக்காரு. இந்த ஸ்வரூபம் குருவும் வேறு தெரியும், அவர் தான் உட்காந்துருக்காரு. ஞானேஸ்வர் மகாராஜ் திரும்பி அந்த சரித்திரத்தில் இருக்கார். 4 பேருமே வந்துருக்கா. எப்பேற்பட்ட ஒரு அபங்கத்தில் பாடுறாங்க. உதாரவையா அலி தீனஜனம், தீனஜனங்கள் உதாரணம். தீனஜனங்கள் யாரெல்லாம்? ஹாக்கா துராச்சாரி விஷய அசக்தம், துராச்சாரமாக இருக்கும் அவனே உதாரணம் பண்ணுவான். விஷய ஞானம் உள்ளவனாக இருப்பான், அவனும் உதாரணம் பண்ணுவான். அசக்தனாக இருப்பான், ஒரு ஜபம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஏதோ பாவம் உட்காந்து வச்சா அப்படியே உட்காந்துருக்கும், எங்கேயே கொண்டுட்டு அங்கேயே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்ல ஜீவனுக்கும் அவன் வந்து விருப்பப்பட்டவர். இந்த அவங்க எழுதுகிற உதார துணி சந்த மாய பாப்ப கிருபா வந்து எப்பேற்பட்ட ஒரு கிருபாடு பகவான். அந்த பகவான் வந்து யாருன்னா இந்த சுரூபத்தில் வந்து அப்படின்றது. இது எழுதினவர் யாருன்னு பார்த்தா சந்த் சேனாநாவி. சேனாநாவின்னா நமக்கு யாருன்னு தெரியணும் போனோம். அவர் தொழிலில் பார்த்தா பார்பர் சேனாநாவி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க எழுதுகிறார். அவர் எழுதுகிற அவங்கத்தை பாடும். கபீர்தாஸ் மகாராஜ் சொல்கிறார், அவங்கத்தில் யாருக்கு ராமரை பற்றி தான் நினைக்கிறார். ஆனால் நம்ம வெளியில் கூட சண்டை கொடுக்கணும், அவன் வந்துருப்பா நீமா வந்துருப்பா, நம்ம எத்தனாமோ ரீசன் சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், எல்லாருமே பையா தான், மதுரை பையா ராம கோவிந்தா அவர் ஆரம்பிக்கிறார். அவரும் ராம தியானம் தான் பண்ணுறாரு. இப்போ நல்லா செய்யலாம். மதுரை பையா ராம கோவிந்தாரி எல்லாமே பார்த்தாச்சுன்னா நம்ம சனாதன மார்க்கத்தில் இதை விட வேற ஒரு நமக்கு பலன் கிடையாது. எல்லாம் கைக்கு முன்னாடி இருக்குது, ரோஜாப்பு மாதிரி இருக்குது நமக்கு. ஆனால் அதோட கரெக்ட் எசன்ஸ் புரிஞ்சால் தான் நமக்கு கிச்சனில் எல்லாமே இருக்குது, ஃபுல்லி ஃபர்னிஷாக இருக்குது. சமைக்க தெரிஞ்சால் தானே, தெரியாதவழி எல்லாம் அப்படி பார்த்துட்டே தான் உட்காந்து அதே மாதிரி தான். பட் எல்லாமே இருக்குது. அந்த ஞானம் மட்டும்தான் இல்லை. என்னதுன்னு வந்திருக்கிற சொரூபம் யாருன்னு தெரியல, அந்த இருக்கிற கண்டென்ட்ஸ் என்னதுன்னு தெரியல. ஞானேஸ்வர் மகாராஜ் இருந்த காலம்னு பார்த்தா 22 வயசு, வெறும் 22 வயசு தான்.
16 வயசுல ஜீவ சமாதிக்கு போகணும்னு தீர்மானம் பண்றாரு. அப்போ அவன் அண்ணா அப்பதான் குரு நிவர்த்தி தேவர் அவரோட நல்ல வேலை முடியல, நிறைய இன்னும் பண்ண சாது நினைவுக்கு வேண்டி. இந்த 16 வயசுல அவர் என்னென்ன பண்ணினார்னா பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்றாரு. யாரால் முடியும்? பகவத்கீதைக்கு பாஷ்யம் ஏன்னா விஷ்ணு சுரூபம் தானே, அதனால பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்றாரு. அப்பேற்பட்ட ஞானேஸ்வர் மகாராஜ் ஜீவ சமாதிக்கு போற 22ஆவது வயசுல, அது எப்படி 16லேருந்து 22 வரைக்கும் போச்சுன்னா ராத்திரா எல்லாருமே சொல்றாங்களாம், எங்களோட வயசுலேருந்து 2 வயசு வந்து அப்படின்னு நிவர்த்தி தேவர் 2 வயசு கொடுக்குறேன், சோபான தேவர் 2 வயசு கொடுக்குறேன், புக்தாபாய் 2 வயசு கொடுக்குறான். அவள் கொடுக்கறதுனால என்னாச்சு 6 வயசு எக்ஸ்டெண்ட் கிடைக்கும், எக்ஸ்டென்ஷன் 16 வந்து 22. அந்த 16 இயர்ஸ் வரைக்கும் எழுதின அபங்கத்துக்கெல்லாம் ஞான தேவமணின்னு இருக்கும். நீங்கள் அபங்க புஸ்தகத்தை பார்த்தா தெரியும், ஞான தேவமணின்னு இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு ஒரு முதிரையில் அவர் வந்து சைலண்டாக இருந்துருச்சு பார்க்கறது. ஞான தேவமணி தாண்டியாச்சுன்னா அவர் என்ன பண்ணுறது, அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி கிடச்சதுனால என்ன பண்ணுறாரு, பாப்பர் குமாதேவி வரும் அப்படின்னு முதிரை இருக்கு. அது வந்து ஞானேஸ்வர மகாராஜ் தான் எழுதுறாரு. ஆனால் அதுக்கு 16 வயசுக்கு மேலே கிடைச்சதில்ல என்ன, பகவானோட கிருப்பையில் வந்தது. அப்போ என் பேரை போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, பாப்பர் குமாதேவி வரும்னு நான் நிறைய அபங்கம் ஞானதேவமணி அபங்கம் அந்த முத்திரைகளோட அபங்கம் பார்ப்போம், பாப்பர் குமாதேவி வருங்கிற அந்த முத்திரை எடுத்துக்கிற அபங்கத்தையும் பார்க்கலாம். அந்த பகவான் ஞானேஸ்வர் மகாராஜ் என்ன பண்ணுறதுல இன்னைக்கும் ஆனந்தி கஷேத்திரத்தில் நம்ம எப்படி ராகவேந்திர சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு மந்திராலயம் போனால் பதில் கிடைக்கிறது, அதே மாதிரி போதேந்திர சந்நிதி கோவிந்தபுரத்தில் போதேந்திரநாத் சந்நிதியில் போய் நம்ம ஒரு பகவான் ஒரு அப்பீல் வச்சுருந்தா பதில் கிடைக்கிறதோ, காஞ்சி சந்நிதியில் போயிருந்தோம் எப்படி கிடைக்கிறது, அதே மாதிரி ஜீவ சமாதியில் இருக்க ஞானேஸ்வர மகாராஜ் இன்றைக்கும் கிடைக்கிறதுக்கு கூட கிடைக்கிறது. அந்த 10 மட்டும் நமக்கு தான் நம்ம போய் கேட்குற கொஸ்டினுக்கு இதுக்கு சொன்ன மாதிரி பசங்களுக்கு சொன்ன மாதிரி ஆத்து மாதத்தில் காலத்தில் விடுதலை லம்போர்கினி இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னு நம்மளா எல்லாரும் டாப் பண்ணுற மாதிரி ஒரு பாக்கியத்தை தான் சொன்னோம் பகவான். அதுதான் கேட்ட பொறுமை சுரோடு இருக்கிறதே பெருசு இல்லையா, நம்ம என்னத்தை வேணால் வாங்கிடலாம், சொத்து சுகம் மட்டும் இருக்கும். அது ஏகப்பட்ட வியாதி வச்சு இருப்போம், நடமாடு மெடிக்கல் ஸ்டோர் நிறைய சுற்றி இருக்கும், எல்லா வியாதியும் கையில் இருக்கும். என்ன சாப்பிட முடியாது, கையில் காசு நிறைய இருக்கும் இல்லையா, டைம் இல்லை சார் சாப்பிடாம முதல் விஷயம் இல்லையா, பிசி ஸ்கெடியூல்ப்பா அதையும் தாண்டியாச்சுன்னா இருக்கிற வியாதி சுகர் ப்ரெஷர் எல்லாம் ஒன்றும் சாப்பிட முடியாது. ஆரோக்கியம் பிரதானம், அது கடைச்சிடுறதுன்னா என்ன நினைக்கிறோம், என்ன தருணம் வாங்கிக்கலாம். பகவான்கிட்ட பிரார்த்தனை அதே பண்ணுவோம், நித்தியமாக சத்சங்கத்துக்கு வரத்துக்குள்ள ஒரு கிருபை பண்ணி நிஷிதினியாய சத்துக்கு சத்சங்கமே இப்போ வரட்டும். எப்பெல்லாம் கிடைக்கிறதோ பகவான் சொல்றது பாக்கியம் தான். ஒரு நாளாக இடம் பண்ணுவோம், அது கிடைச்சாச்சுன்னா என்னன்னா இது எல்லாம் தன்னால் வந்து புஷ்பம் வாங்கினேன்னு நினச்சா கூட எதுக்கு வாங்கினேன்ட்டு கல்பனை வாங்கினேன்னு நினச்சா கூட ஒரு அர்ச்சனைக்கு வாங்குறதுன்னு நினைக்கலாம். அவர் தீர்மானம் பண்ணிடுச்சுன்னு எத்தனை பேர் பண்ணி போச்சு என்னது. அதாவது என்னன்னா குரு சங்கல்பம் இருந்ததுன்னா என்னது அந்த குருநாதர் வரணும்னு நினச்சதாங்க எந்த ரூட்லேயும் வந்து ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படி கிருபை பண்ணுறார். இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் பண்ணினார் பண்ணார் 16 வயசுல பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்ணி ஞானேஸ்வரிங்கிற ஒரு கிரந்தம் பாவார்த்த தீபிகாங்கிற பேர் ஞானேஸ்வரின்னு ஒரு 28 அபங்கம் பண்ணுறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா புராணம் இதிகாசம் வேதம் சாஸ்திரம் எல்லாத்தையுமே ஒரு கேப்சூல் மாதிரி கேள்வி. கேப்சூலில் கண்டென்ட் என்னதுன்னே தெரியாது, டாக்டர்ஸ் தருவா அது ஒன்று சாப்பிட்டா அந்த வியாதி போயிடும் இல்லையா, அதில் என்ன கண்டென்ட்ஸ் தெரியாது. ஆனால் அதே மாதிரி எல்லா கண்டென்ட்ஸும் சிம்பிளிஃபைடாக ஒரு கேப்சூல் மாதிரி போடுறாங்க. அதில் வந்து சொல்கிறார் காலத்தால் எந்திரிக்கிறதுக்கு டைத்தில் பிரகவன் நம்ம சொல்லணுமோ எப்போ தான் டைம் பார்த்துக்கலாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆள வேலை நமக்கு செலுத்தாங்க தோனி பட்சபாகிட்டம். நீ எழுந்திருக்கும் போதே சொல்லிகிட்டே இரு, பகவான் நாம சொல்லிகிட்டே இருந்து. இதுவே இன்னொரு அபங்கல இன்னொரு மகளா சொல்கிறார், हरिनाम जपता नाही भय चिंता ऐसे बोले गीता भागवत गीते माता गुरु भागवत हरि
ஹரிநாமம் சொல்லிட்டே இரு. நாம சங்கீர்த்தன் பிரபாவத்தை சொல்றேன். இப்பதான் சொல்றாங்க புரந்தரதாசர் இதே கீர்த்தனைக்கு வேற ஒரு வேர்டிங் சொல்றேன். மல்லிகிது மைமொழிவு ಹೇಳುತ್ತಲಿಲ್ಲ ಕೃಷ್ಣ ಹೇಳ್ತಾರೆ. ಏಂದ್ರದ್ದು ಮೊದಲು சொல்லு ಸ್ನಾನ ಪಾನ ಜಪ ತಪಗಳು ಮಾಡೋದು ಕೃಷ್ಣ ಹೇಳ್ತಾರೆ. ಕುಡಿக்கும்போது சொல்லு, ಕಾಫಿ ಕುಡಿக்கும்போது சொல்லு, ஜெபம் பண்ணும்போது கிருஷ்ணாராமன் சொல்லு. இதெல்லாம் பண்ணினா என்ன கிடைக்கும்னா அந்த காலத்தில் சங்கடா சொல்லி ஹரித சங்கடம் என்று சொல்லுவாங்க. கடைசி காலத்தில் நம்ம சொல்ல முடியலன்னா கூட உள்ள இருக்கிற ಭಜನೆ பண்ணிட்டே கண்டிப்பாக இருக்கலாம். துக்காரம் மகாராஜ் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். ஏன்னா நாம சங்கீர்த்தனை எப்பேற்பட்ட ஒரு பதவி கொடுத்துருந்தோம். சதுர்வேத முக்கியம் எப்படின்னா பாண்டங்க முன்னாடி போய் நின்னாலே கிடைக்குங்க. சாருக்கும் சாயுஜம் சாரு எல்லாமே அவர் தந்துடுறாரு சாமிக்கு. அதெல்லாம் வந்து யோகம் யாகம் எல்லாம் பண்ணி தான் வரணுங்கிறது இல்லை. விட்டலன் முன்னாடி போய் நில்லு அப்பவே தந்துடுறாரு ஞானேஸ்வரர் சொல்லுவார். சதுர்வேத முக்தி அது இந்த ஞானேஸ்வரர் வீட்டில் தான் சொல்ற வெளிப்பாட்டு தான் சொல்றாங்க. அதுலேருந்து 2 முக்தி தருவாங்க. बोल वृंदावन बिहारी लाल की जय। नंदा तनु जाया हे
वृंदावन बिहारी लाल की जय। எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்றாவது அஷ்டபதி ஆரம்பிச்சிருந்தோம். எனக்கு ஒரு 4வது அஷ்டபதி அங்கே பாடி போன 10வது சத்சங்கத்தில் இன்னைக்கு இப்போ இங்கே ஆரம்பம் முதல் அஷ்டபதியிலேருந்து வச்சுருக்கோம். जय देव सद्गुरुमूर्ति की जय। गोपी वदनेन्दु मंडनमभूत कस्तूरिका मन्द्रको यल्लक्ष्मी कुशसादं भगलसे व्याकोचं मुनीवरो यन्निर्वाण विधान साधनविदं सिद्धाजनं योगिनाम् अन्नः श्यामलमातिरस्तु हृदये कृष्णाभिधानं महदामनोरमरमावररासलीला दानामृतैकमणिदिं कविराजराजो श्रीमाधवार्चनन्दम् अनुरागसद्मपद्मावते प्रियतमम् गोपाल विलासिनी वदन भजन लोके सत्तविराजराजय्यः कालोदयं मोदिनीः वन्दे जय देव सद्गुरुवरं
सद्गुरुमूर्ति की मनभुवः श्यामाः समानद्रुमैः नक्तं वीरुः मयं त्वमेव दलिमं राधे गृहं प्रामयाय इन्दो नन्दनिजयसवः लक्षणितयोः प्रत्यत्वपुण्यद्रुमं माधवमाधवयोः जयन्ति यमुनामूले वनः क्रीडयः यदि हरिस्मरणे सरसम्मनः यदि विलास कलासु कुतूहलं मधुरकोमल कान्तपदावलिं धनाचलदेव सरस्वती वाचपल्लव यदि उमापतिलरः सन्दर्भशुद्धिरा जानीते जय देव हेम शरणः स्वाम्यो गुरुभक्ते गारोत्तर सत्प्रमेय रचनैः आचार्य गोवर्धन स्पर्धी कोऽपि न विस्मृतः विदरः जय जय गोपाल
Thank you.
प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की குழந்தைகள் வந்து அவன்கிட்ட சொல்லிக் கொடுக்கவே இல்லை விஷயத்தை. ஆனால் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவன் படினான். என்ன பண்ண போகிறேன்? ஹரணவ பார்வதி பதையே ரெண்டு பேரும் பேர்லேருந்து நீயே சொல்கிறேன். பாடு. गौरी मनोहर सदा शिवा सदा शिवा दिगंबरेश सदा शिवा शिवरामी प्रिय सदा शिवा कैलासपति सदा शिवा
கலந்திருந்தாய்
शक्ति की जय, हरिनाथ भगवान की जय।
இந்த அமரத்துல ஞானேஸ்வரர் சொல்ற மனசு ஒரு வண்டு மாதிரி இல்லையா? கண்ணை மூடினா எங்க போறதுன்னா குழந்தை பாடும்போது திருக்கடையில் போனால் போகலாம், காசி போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், சிவன் பாடும்போது கைலாச பர்வதத்துக்கு போகலாம், அங்கேயே நம்ம நிற்கிற மாதிரி சொப்பனம் பார்க்கலாம், சிங்கப்பூருக்கு க்ஷண நேரத்தில் போகிறோம் இல்லையா? எப்படின்னா மனசு வந்து அவ்வளோ தூரத்துக்கு சஞ்சாரம் பண்ணும். பஜனை பாடிட்டே இருப்போம், ஆனால் நம்ம என்னெல்லாமோ சிந்தை ஓடிட்டு எல்லாத்தையும் விட்டல் சரணத்தில் கொண்டு மனசு ஒரு பண்ணு, நீ ஒரு விஷயம் பண்ணு, அழிய விடாது. ருணு ரே பிரமரா சாண்டித்து அவகுண ரே பிரமரா. அவகுணத்தை எல்லாத்தையும் விடு. ஆசை பேராசை என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் விடு. எங்க விடணும்னா சரண கமல் தவிர விட்டல் சரணம். விட்டல் சரணம் வந்து அந்த ஒரு ரோஜாப்பூ இருக்கும், அங்கே இருக்கு, அங்கே போய் வண்டப்பூ. அந்த இடத்துல பயத்தில் என்னன்னா எல்லாமே அங்கே சரண்டர் பண்ணி வச்சுன்னா எதுவுமே ஆசை வரும். சுமன சுகத்துவே பண்ணுறா, பரிமள விருப்பத்துவே பண்ணுறா, எல்லாமே நம்ம தேவையான எசன்ஸ் எங்கே இருக்குங்க அங்கே இருக்கு. லாஸ்ட்ல முத்திரை வைக்கிறா, பாப்பர குமாதேவி வருவரே பிரமரா. அதுதான் விஷயம். இவ்வளோ நேரம் சொன்னா ஞானதேவ மணின்னு வரல, அது எக்ஸ்டெண்ட் ஆகிற வந்ததுக்கப்புறம் என்னாச்சு லைஃப்லேயுமே அந்த பக்கம் தான் இல்லை. அந்த தத்துவங்கள் நடந்து சொல்ல முடியாது தான். பாப்பர குமாதேவி வருவரே பிரமரா, சௌபாகிய சுந்தரே பிரமரா, பாப்பர குமாதேவி. எங்கே இருக்கு சௌபாகியம்னா சகல மங்கள ஸ்ரீ விட்டலாச்சரணம் ஆச்சரியம். அந்த விட்டல சரணத்தில் என்னாச்சுன்னா பாப்பர குமாதேவி வருவரே பிரமரா. பேர் விட்டு வரும். எல்லாமே சொல்லக்கூடிய என்ன விஷயம்னா அவனோட கோபத்தாபம் பஞ்சேந்திரியம் எல்லாமே அவன் வழிக்கு திருப்பி விடணும்னு சொல்றேன். உதாரணமாக சொல்ற பிரபங்கத்துல என்னோட பஞ்சேந்திரியத்தை உண்மையே திருப்பி விடு. அது என்னதுன்னா கண்ணு ஒன்றை தான் பார்க்கணும், காது ஒன்று அவத்தை தான் கேட்கணும், பேசினா ஒன்றை பற்றியே பேசணும், பாடினா ஒன்றை பற்றியே பாடணும். அப்படின்னு என்ன இருக்குன்னா நம்ம பஞ்சேந்திரியம் எல்லாமே அவன் வழியை திருப்பி விட்டாச்சுன்னு வேறு எந்த சிந்தனையுமே வராது, யாருக்கும் எந்த ஒரு துவேஷம் வராது, எந்த கோபதாபங்கள் எதுவுமே வராது, ஆசை வராது. அதான் விஷயம். அது வேணும் இது வேணும்னு நம்ம ஓடணும் இல்லையா? 5 ரூபா கிடைச்சா 10 ரூபா, 10 ரூபா கிடைச்சா 20 ரூபா, இதை ஓடுறது. யாருக்காவது போரும் சொல்கிறோம், போரும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் சாப்பாடு மட்டும்தான். உடனே போரும் டயட்டில் வேறு சொல்லிடுவார், இதை டைட்டாக ஓடிட்டு டயட்டுமா முடியாது. ஏன்னா அந்த ஒரு இடத்துல என்ன இந்த பஞ்சேந்திரியம் உள்ளது கண்ட்ரோல் போகணும் அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா ஜாஸ்தி போடுறதுன்னா மூச்சு தண்ணி இருக்க போனோம். ஆனால் என்ன பண்ணுற பாக்கி இந்த வீடெல்லாம் எது வந்தாலும் ஓகேதான். 10 வீடு இப்போ 11வது ஒரு வீடை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போவோம். இந்த 10 வீட்டில் ஏதோ ஒரு ரூமில் ஒரு சைடில் தான் படுத்து தான் போவோம். ஆனால் நம்ம 10 வீடு பார்க்க இடத்துல வாங்கி போகிறோம். என்ன பண்ணுங்க சொத்து சுத்தம் இல்லையா? ப்ளஷர்ஸ் எல்லாம் பார்க்குறதெல்லாம் வாங்குவோம். உண்மையான ப்ளஷர் எங்கே இருக்குங்க? அந்த டிவைன் பவரில் இருக்குது. அந்த ப்ளஷர் வந்ததுக்கு என்ன ஆகுனா துறவிதான் இல்லையா? எதுவுமே வேண்டாம் சொல்லிடுவா. முத்தூரில் வந்து ஒரு முனிவாக இருப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனந்தமா பகவானோட ஒரு அந்த ப்ளஸஸ் மட்டுமே போகிறோம்னு நினச்சாச்சுன்னா என்னன்னு கிடைக்கும். சௌபாகிய சுந்தரரே பிரமரா, எல்லாமே வந்து எனக்கு என்ன தேவையோ அது பகவான் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் என்னது உண்மைக்கே திருப்பி விடுகிற நம்ம தான் பார்க்கணும், அந்த நாமத்தை தான் சொல்லணும், உங்களை பற்றியே பாடணும். அது என்னதுன்னா மாணிக்க தூசரம் மசனாகியா, எனக்கு வேறு ஒன்றுமே வராது விட்டலான்னு ஒரு அபுதம் சொல்கிறேன். என்னன்னா நேமேலியா சித்த பாசனியம், என் சித்தம் உங்கள்கிட்டயே தான் இருக்கணும், உங்களை பற்றியே தான் நினைக்கணும். அதுக்கு என்னன்னா பாண்டுரங்க தியானி பாண்டுரங்க மணி எல்லாம் பார்த்து சந்துக்கள் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சுன்னா என்னெல்லாம் நம்மளோட லைஃப்ல இன்னைக்கு நடக்கிற விஷயமோ அது 500-600 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இந்த விஷயத்துக்கு வேண்டி நம்ம ஓடுவோங்கிறத அவள் அன்னைக்கு நிரூபணம் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்த ஒரு அனுபவத்தில் பரவாயில்ல பேசிக்கலாம் சாங்கியத்தில் தான் சரி. அது
சைலண்ட் போடுங்க. पंढरीनाथ भगवान की जय 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 विठ्ठल जय हरि विठ्ठल जय जय रामचंद्र भगवान की सस्य श्यामल सुंदर श्याम
மைரா மைரா தான் தூங்குறாங்க. மைரா அதான் இந்த 2 பேரும் மறக்கிறது.
पुत्र हनुमान की அடுத்த 3:30 மணிக்கு அடுத்த அப்புறம் அவசியம் தான் 3:30 தான் இந்த இடம் இப்படி இல்லை